அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினா, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, கட்டி கொடுக்குறவங்க, அதாவது கான்ட்ராக்டர், பிஇ சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், பிஹெச்டி அதாவது ரிசர்ச் ஸ்காலர்ஸ், இவங்க எல்லாருக்கான பொதுவான பதிவு இது. எப்படி மெட்டீரியல்ஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணுறது, how to calculate the quantity of materials, cement, sand, coarse aggregate and reinforcement. இந்த ப்ரெசன்டேஷனோட அவுட்லைன், introduction, density, quantity calculation of cement, sand, fine aggregate, coarse aggregate and reinforcement. reinforced concrete ஓட application வந்து இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கிறேன். அடுத்தது reinforced concrete பயன்பாடுகள் எதெல்லாம் பார்த்தோம்னா, பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், ரோட்ஸ், ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபவுண்டேஷன்ஸ், மரைன் ஸ்ட்ரக்சர்ஸ், பைப்ஸ் அண்ட் கான்ட்யூட்ஸ், ப்ரீகாஸ்ட் ஒர்க்ஸ் எக்ஸெட்ரா. ரூஃப் கான்க்ரீட்டிங்குடைய ஃபோட்டோ இதில் காமிச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே கவர் பிளாக்ஸ் வச்சு அதுக்கு மேலே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வச்சு கான்க்ரீட் போர் பண்ணியிருக்காங்க, லெவலிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டென்சிட்டி ஆஃப் கான்ஸ்டியூயன்ஸ் ஆஃப் கான்க்ரீட். டென்சிட்டிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அடர்த்தி. அதாவது 1 மீட்டர் கியூப் கான்க்ரீட்டோடைய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தா 2400 கிலோகிராம் இருக்கும். அதுதான் டென்சிட்டி. 1 மீட்டர் கியூப் ஸ்டீல் பிளாக் என்ன வெயிட் இருக்குன்னு பார்த்தா 7850 கிலோகிராம் இருக்கும். அதேமாதிரி அக்ரிகேட் 1200 to 1750 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் இருக்கும். சிமெண்ட் 1400 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் இருக்கும். வாட்டர் 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் இருக்கும். சிமெண்ட் அண்ட் ஃப்ளை ஆஷ் ஃபோட்டோகிராஃப்ஸ் இதில் காமிச்சிருக்கிறேன். ஃப்ளை ஆஷ் ஆல்மோஸ்ட் சிமெண்ட் மாதிரியே தான் இருக்கும். சிமெண்டீஷியஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஏன் சிமெண்டீஷியஸ் மெட்டீரியல்னு சொல்கிறோம்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாண்ட் அண்ட் அக்ரிகேட் இருக்குது. சாண்ட் அல்லது ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் அல்லது ஜல்லி. இந்த ஜல்லிங்கிறது வந்து டெக்னிக்கலாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போது இந்த சாண்டுக்கும் இந்த கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கும் கெமிக்கலி பைண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிடையாது. அதாவது கெமிக்கலி இன்னட் மெட்டீரியல். இதில் கொஞ்சம் சிமெண்ட்டை போட்டு தண்ணி ஊற்றினா தான் அது வந்து பைண்ட் ஆகி ஒரு சிங்கிள் யூனிட் கான்க்ரீட்டாக கிடைக்கும். ஸோ இந்த பைண்டிங் ப்ராப்பர்ட்டி ஃப்ளை ஆஷ்க்கும் இருக்கிறதுனால நம்ம அதை சிமெண்டீஷியஸ் மெட்டீரியல்னு சொல்கிறோம். சிமெண்ட் கூட சம் பர்சன்டேஜ் இதை வந்து ஃப்ளை ஆஷ் அல்லது கிரவுண்ட் கிரானுலேட்டட் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக், ரைசஸ் ஆஷ், சுகர் கேன் ஆஷ், இப்படி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. இந்த ஆஷ்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சாம்பல். ஸோ இதை வந்து நம்ம சிமெண்ட் கூட சம் அட்மிக்சராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சைஸ் ஆஃப் ஸ்லாப். நான் முன்னாடி சொன்ன ஒரு டிசைன் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடு கட்டுறோம், நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? என்ன, வீடு கட்டி பால் காய்ச்சலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய சிமெண்ட் பேக்ஸ், அக்ரிகேட், சாண்ட் எல்லாமே மீதி இருக்கும். ஸோ கரெக்டாக கால்குலேட் பண்ணலை, நிறைய மீதி இருக்கும். ஸோ அதை எப்படி கரெக்டாக கால்குலேட் பண்ணுறதுங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட். இப்போ நம்ம இந்த இதில் எக்ஸாம்பிள் பார்க்குறோம்னா, லென்த் ஈக்குவல் டு 15 மீட்டர்ஸ், 49.2 ஃபீட், வித்து 10 மீட்டர்ஸ், 32.8 ஃபீட், டெப்த் வந்து 0.15 மீட்டர்ஸ், 150 mm, 6 இன்ச்சஸ். ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் என்ன சொன்னது போல் 1613 ஸ்கொயர் ஃபீட், அதாவது லென்த் இன்டு வித். ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் 150 மீட்டர் ஸ்கொயர். டோட்டல் வால்யூம் லென்த் இன்டு வித் இன்டு டெப்த், தட் இஸ் ஈக்குவல் 22 மீட்டர் கியூப்.
டோட்டல் பார்த்தோம்னா 793.97 ஃபீட் கியூப். இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் பார்த்தோம்னா 1 inch = 0.083 feet, 1 meter = 3.28 feet. ஸோ இப்போ நான் தான் கிளைண்ட், அதாவது நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லினா கான்ட்ராக்டர்ஸ் மிக்ஸ் டிசைன் கொடுப்பாங்க. அந்த மிக்ஸ் டிசைனில் ரேஷியோவும் இருக்கும், அதுக்கு கீழே அதனுடைய டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும். இந்த ரேஷியோ 1:0.428 2.163 3.112 0.327. அதனோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்தாச்சுன்னா சிமெண்ட் ஃப்ளை ஆஷ் ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் வாட்டர் பை சிமெண்டிஷியஸ் மெட்டீரியல் ரேஷியோ கெமிக்கல் அட்மிக்சர். இதுதான் அவரோட டிஸ்கிரிப்ஷன். சில இடங்களில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வெறும் அந்த சிமெண்ட் ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் ப்ராக்கெட்டில் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அண்ட் அட்மிக்சர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கூடவே ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை. இந்த மிக்ஸ் ரேஷியோ மட்டும் இருந்தால் போதாது, கூடவே சிமெண்ட் கண்டென்ட் இருந்துச்சுன்னா தான் அதர் இன்க்ரீடியன்ஸோடைய குவான்டிட்டியை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இன்க்ரீடியன்ட் சிமெண்ட், ஃப்ளை ஆஷ், வாட்டர், கோர்ஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட், கெமிக்கல் அட்மிக்சர், தென் வாட்டர் பை சிமெண்டிஷியஸ் ரேஷியோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது என்னென்ன குவான்டிட்டி, இந்த செகண்ட் காலம் பேஸ்ட் ஆன் மிக்ஸ் டிசைன். இந்த வீடியோவில் மிக்ஸ் டிசைனை பற்றி நம்ம பேசலை, தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். எப்படி மிக்ஸ் டிசைன், எப்படி இந்த குவான்டிட்டி அரைவ் பண்ணுறதுங்கிறது. ஸோ காமன் ஆடியன்ஸுக்கு அதை பற்றிய நாலேஜ் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு இந்த மிக்ஸ் ரேஷியோ மட்டுமே போதுமானது. இதிலேருந்து எப்படி குவான்டிட்டிஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ இப்போது மூணாவது இதில் அதனோட யூனிட்ஸ் கொடுத்துருக்குது. நாலாவது காலத்தில் சிமெண்ட் பை சிமெண்ட் = 1. அதாவது நம்ம இந்த சிமெண்ட் இந்த கண்டென்ட்ஸ், ரெண்டாவது காலத்தில் இருக்கிற கண்டென்ட்ஸை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னா சிமெண்ட் பை சிமெண்ட், ஃப்ளை ஆஷ் பை சிமெண்ட், வாட்டர் பை சிமெண்ட், வாட்டர் பை சிமெண்டிஷியஸ் ரேஷியோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிமெண்டிஷியஸ் மெட்டீரியல்னால் சிமெண்ட் ப்ளஸ் அதர் கான்ஸ்டிடியூயன்ஸ், அதாவது ஃப்ளை ஆஷ். ஸோ வாட்டர் பை சிமெண்டிஷியஸ் மெட்டீரியல்ஸ் ரேஷியோ, தென் கோர்ஸ் அக்ரிகேட் பை சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட் பை சிமெண்ட், கெமிக்கல் அட்மிக்சர் பை சிமெண்ட். அந்த ரேஷியோ தான் நாலாவது காலத்தில் கொடுத்துருக்குறோம். நம்ம ஏற்கனவே வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு வித் போட்டாச்சுன்னா வால்யூம் கிடச்சிரும். 1613 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ரூஃப் ஸ்லாப், 6 inch திக்னஸ் உள்ள ரூஃப் ஸ்லாப் எவ்வளோ வால்யூம் இருக்குன்னா 22.5 மீட்டர் கியூப் வால்யூம் இருக்கும். ஸோ நம்ம காங்கிரீட்டு தேவையும் அவ்வளோதான், 22.5 மீட்டர் கியூப். ஸோ நமக்கு தெரியும் சிமெண்டோடைய டென்சிட்டி என்னன்னு சொல்லிட்டு 2400 kg/m3. ஸோ இந்த கான்ஸ்டியூயன்ஸ் நம்ம இதில் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, சிமெண்ட், ஃப்ளை ஆஷ், வாட்டர், கோர்ஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட், கெமிக்கல் அட்மிக்சர்ஸ், இது எல்லாம் சேர்ந்து எவ்வளோ இருக்கணும்னா 2400 இருக்கணும் 1 மீட்டர் கியூபுக்கு. ஸோ இந்த கான்ஸ்டியூயன்ஸ் எல்லாம் கூட்டி பார்த்தோம்னா 2400 கிட்ட வரணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு செக். ஸோ உங்கள் கையில் ஒரு மிக்ஸ் ரேஷியோ கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதனுடைய கான்ஸ்டியூயன்ஸ் எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 2400 வரணும். வந்துச்சுன்னா ஓகே, செக் இஸ் ஓகே. அடுத்தது 1 மீட்டர் கியூபுக்கு 332 கிலோகிராம். அப்போது 22.5 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ சிமெண்ட் தேவை? அப்போ 332 × 22.5 எவ்வளோ கிடைக்கும்? 7470 கிலோகிராம் சிமெண்ட். அதை 50ஆல் வகுத்தாச்சுன்னா எத்தனை பேக்ஸ் வேணும்னு தெரிஞ்சிடும். அதாவது 150 பேக்ஸ். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இது எல்லாமே
இந்த சிமெண்ட் கண்டென்ட் வச்சு நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இந்த சிமெண்ட் எவ்வளவு கேஜி இருக்குது பாருங்கள், 7470 இன்ட்டு இந்த மிக்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு தேவையான எல்லா கான்ஸ்டியூன்சியும் கிடச்சிரும். 7470 இன்று 0.428, 7470 இன்று 0.327 வாட்டர் கிடச்சிரும். 7470 இன்று 3.112 கோர்ஸ் அக்ரிகேட் எவ்வளோன்னு கிடச்சிரும். 7470 இன்று 2.163 ஃபைன் அக்ரிகேட் எவ்வளோன்னு கிடச்சிரும். 7470 இன்று 0.014 கெமிக்கல் அட்மிக்சர் எவ்வளோன்னு கிடச்சிரும். ஸோ ஃப்ளை ஆஷ் பார்த்தீங்கன்னா 3195 கேஜி, வாட்டர் வந்து 3487 லிட்டர்ஸ், கோர்ஸ் அக்ரிகேட் வந்து 23250 கேஜி, ஃபைன் அக்ரிகேட் 16156 கேஜி. ஸோ வாட்டர் பை சிமெண்டீஷியஸ் ரேஷியோ அதிலேருந்து கண்டுபிடிச்ச வாட்டர், அது முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ டோட்டல் குவான்டிட்டி ஃபார் 22.5 மீட்டர் கியூப் வால்யூமுக்கு என்னன்னு சொல்லி நம்ம எவ்வளோ மெட்டீரியல்ஸ் தேவைங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடையில் போய் 23,250 கிலோகிராம் ஜல்லி தாங்க, 16,156 கிலோகிராம் சேண்டு தாங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்க முடியாது. ஸோ அதனால் அதை வந்து யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ கேஜியாக இருக்கிறது என்ன பண்ணணும், கியூபிக் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ கியூபிக் ஃபீட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு ஃபேக்டர் வந்து 0.041. அப்போ 100 cubic feet equal to 1 unit. நல்லா நோட் பண்ணிங்க, 100 cubic feet equal to 1 unit. ஸோ இந்த கோர்ஸ் அக்ரிகேட்டை அந்த ஃபேக்டர் வச்சு மல்டிப்ளை பண்ணி, கன்வர்ஷன் ஃபேக்டர் வச்சு மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 100 போட்டாச்சுன்னா எவ்வளவு யூனிட் மணல் தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து அரைவ் பண்ணிடலாம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது, 10 யூனிட்ஸ் ஆஃப் சேண்டு தேவை. ஸோ கடையில் போய் 23,250 கிலோகிராம் மணல் தேவைன்னு கேட்க முடியாதுங்கிறதுனால அதை சிம்பிளிஃபை பண்ணி 10 யூனிட்ஸ் ஆஃப் சேண்ட் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி என்ன 10 யூனிட்ஸ், ஒரு யூனிட்டுங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு டிராக்டருடைய ட்ரெய்லருடைய அளவு. டிராக்டரோட ட்ரெய்லர் என்ன அளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 120 cubic feet இருக்கும். ஸோ அடுத்தது அதே கன்வர்ஷன் ஃபேக்டரை போட்டு சேண்டை வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 100 போட்டாச்சுன்னா சேண்ட் வந்து 7 யூனிட்ஸ் தேவை. ஸோ ஜல்லி 10 யூனிட்ஸ் தேவை, சேண்ட் வந்து 7 யூனிட்ஸ் தேவை. அடுத்தது கெமிக்கல் அட்மிக்சர் வந்து நமக்கு வந்து 106 லிட்டர் தேவை. பாருங்கள், 4.74 பெர் மீட்டர் கியூப், அதாவது 1 மீட்டர் கியூப் கான்கிரீட்டுக்கு அரவுண்ட் 5 லிட்டர்ஸ் தேவை. இப்போது 22.5 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ தேவை, அரவுண்ட் 110 லிட்டர்ஸ் தேவை. ஸோ நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கேனில் தான் கிடைக்கும். ஸோ ஒரு பாட்டில் 20 லிட்டர் இருக்கும். அப்போ நமக்கு எத்தனை தேவை, 6 பாட்டில் தேவை. ஸோ கொஞ்சம் மீதி இருக்கும், இன்னும் வந்து கம்மி பண்ணிக்கலான்னா 5 பாட்டில் அண்ட் சம் சின்ன பாட்டில் ஒரு பாட்டில் வாங்கலாம். அப்படி கொடுக்காங்களான்னு தெரியலை எனக்கு. ஸோ நம்ம ஃபைனலாக செக் பண்ணி பார்ப்போம் நம்ம போட்ட கால்குலேஷன் கரெக்டு தானான்னு. இப்போ சிமெண்ட், ஃப்ளை ஆஷ், வாட்டர், கோர்ஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட், கெமிக்கல் அட்மிக்சர் எல்லாத்தையும் கூட்டினா டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 57,153.88 கிலோகிராம். இந்த வெயிட்டை நம்ம வந்து வால்யூமால் டிவைட் பண்ணிட்டோன்னு வைங்க, 22.5 டிவைட் பண்ணியாச்சுன்னா 2400 அரவுண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சுன்னா நம்மளுடைய கால்குலேஷன்ஸ் கரெக்ட். ஸோ இப்போ வந்து அடுத்த பிரச்சனை, ட்ரக்கில் வந்து மணலை வந்து நம்மகிட்ட வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அப்போது வந்து எவ்வளோ யூனிட் கொண்டு வந்திருக்காங்க, கரெக்டாக தான் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத
ட்ரக்கில் கொண்டு வரவங்களும் பார்க்கணும், வாங்குகிற நம்மளும் செக் பண்ணணும். ஸோ எப்படி செக் பண்ணுறது? ஸோ இதான் ட்ரக்கு. அந்த ட்ரக்கோடைய லென்த்து வந்து 5.5 மீட்டர், அதாவது 18 ஃபீட். பிரெட் வந்து 2.5 மீட்டர், அதாவது 8.2 ஃபீட். டெப்த் ஆஃப் த ட்ரக் வந்து அரௌண்ட் 1.7 மீட்டர்ஸ், தட் இஸ் 5.8 ஃபீட். ஸோ வால்யூம் ஆஃப் த ட்ரக் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு டெப்த், அதாவது உள் அளவு வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு டெப்த் அது எவ்வளோன்னா 23.38 மீட்டர் கியூப். ஃபீட் கியூப்பில் 827.83 ஃபீட் கியூப். அதாவது ஒரு ட்ரக்கில் வந்து 1600, நம்ம ஏற்கனவே வால்யூம் ஆஃப் காங்கிரீட் கண்டுபிடிச்சோம்ல, எவ்வளவு? 22.5. ஒரு ட்ரக்கிலேயே ஒரு வீட்டுக்கு தேவையான ஃபுல் காங்கிரீட்டை கொண்டு வர்ற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இதனால சாண்ட் எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஏற்கனவே சொன்னது தான் 1 யூனிட் ஈக்குவல் 100 cubic feet, 1 kg ஈக்குவல் டு 0.041 cubic feet. Then volume of trucks in units. ஸோ டோட்டல் வால்யூம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வால்யூம் வந்து இந்த கன்வர்ஷன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீட்டில் கிடச்சிரும், கியூபிக் ஃபீட்டில் கிடச்சிரும். அதை டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா எத்தனை யூனிட் மணல் கொண்டு வர முடியும் ட்ரக்கில் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதாவது 8.3, இந்த சைஸ் உள்ள ட்ரக் 8.3 யூனிட்ஸ் ஆஃப் சாண்டை வந்து கொண்டு வர முடியும், சாண்டோ அக்ரிகேட்டோ கொண்டு வர முடியும். ஸோ நார்மலாக சின்ன ட்ரக்லேருந்து பெரிய ட்ரக் வரைக்கும் நம்ம டெய்லி பார்க்குற ட்ரக்கால் ஒரு 6 யூனிட்ல இருந்து 10 யூனிட் மணல் வரைக்கும் அக்காமடேட் பண்ணி கொண்டு வர முடியும். ஒரு டிராக்டரோட வால்யூம் வந்து 120 cubic feet. ஸோ இதான் ஃபைனல் கன்க்ளூஷன். ஸோ ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீட்டுடைய ஸ்லாபுடைய கான்கிரீட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளவுங்கிறத டீட்டெயிலாக நம்ம கால்குலேட் பண்ணோம். எவ்வளோ தேவைன்னா 150 bags ஆஃப் சிமெண்ட், 10 யூனிட்ஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட், அதாவது ஒரு ட்ரக் அண்ட் 2 டிராக்டர்ஸ் தேவை, அதாவது சாண்ட், 7 யூனிட்ஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட். சாரி, நான் ப்ரீவியஸில் என்ன சொன்னேன், 10 யூனிட்ஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட், அதாவது ஜல்லி. 1 ட்ரக் அண்ட் 2 டிராக்டர்ஸ் ஆஃப் ஜல்லி தேவை. அடுத்தது 7 யூனிட்ஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட், அதாவது ஒரு ட்ரக் சாண்ட் தேவை. 1.5 யூனிட் ஆஃப் ஃப்ளை ஆஷ், அதாவது ஒரு லோட் டிராக்டரும் அரை லோட் டிராக்டரும் தேவைப்படுது. 6 numbers ஆஃப் 20 லிட்டர் பாட்டில் ஆஃப் அட்மிக்சர்ஸ் தேவை. ஸோ இதே ஸ்லாபுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் குவான்டிட்டி கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.